ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். எல்லோரும் சந்தோஷமா இருக்கிறீங்களா? சந்தோஷமா இருங்கள். எப்பொழுதும் கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தை, ஒரு நன்மையும் குறைவுபடாது. இன்றைய தேவனுடைய வார்த்தை, ஒரு நன்மையும் குறைவுபடாது. வாங்கள் பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் தேவனுடைய வார்த்தையை நாம் கேட்போம். சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது. சங்கீதம் 34:10. இன்றைய தேவனுடைய வார்த்தை என்ன சொல்கிறது என்றால், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது என்று தேவனுடைய வார்த்தை சொல்கிறது. விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். நிச்சயமாகவே கர்த்தர் உங்கள் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சிறப்பாக செய்து முடிப்பார். விசுவாசிங்கள். எல்லா நன்மையானதை தருவார். விசுவாசிங்கள். நீங்கள் செய்ய வேண்டியது கர்த்தரை தேட வேண்டியது. நீங்கள் மனிதரை தேடி செல்லும்போது நீங்கள் அநேக இடத்தில் சோர்ந்து போகிறீர்கள், பலவீனப்படுகிறீர்கள். நீங்கள் கர்த்தரை தேடும்போது உங்களுக்கு எல்லா நன்மையும் வரும். பணம் இல்லையா? நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், பணம் வரும். உங்களை தேடி பணம் வரும். ஆசீர்வாதம் இல்லையா? நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், ஆசீர்வாதம் வரும். வீடு இல்லையா? நீங்கள் தேவனை தேடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு வீடு வரும். இன்னும் அநேகருக்கும் வேலை படித்து முடித்து விட்டு வேலை இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் கர்த்தரை தேடும்போது நிச்சயமாக நன்மையானதை கர்த்தர் உங்களுக்கு தருவார். ஒரு நல்ல வேலையை தருவார், நல்ல வருமானத்தை தருவார், நல்ல தொழிலை தருவார். உங்கள் தொழில் இன்னும் வளர்ச்சி அடைய நீங்கள் கர்த்தரை தேடுங்கள். கர்த்தரை தேடும்போது நன்மையான வளர்ச்சி உங்கள் தொழில் அடையும். நீங்கள் முதலாவது தேட வேண்டியது கர்த்தரை. கர்த்தரை தேடுகளுக்கோ ஒரு நன்மை குறைப்படாது. விசுவாசிக்கிறவர்கள் ஆமேன் என்று கருத்துக்களை பதிவு பண்ணுங்கள். இன்றைய தேவனுடைய வார்த்தையை பொறுமையாக, நிதானமாக, விசுவாசத்துடன் பார்த்த கேட்ட உங்கள் யாவரையும் தேவன் தாமே ஆசீர்வதித்து உங்களை பெருகவே பெருக செய்வார். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எதை செய்தாலும் தேவனுக்கென்று செய்யுங்கள். தேவ நாம மகிமைப்பட செய்யுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் இந்த நற்செய்தியை நீங்கள் அநேகருக்கு ஷேர் பண்ணுங்கள். நிச்சயமாகவே உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா குறைவுகளையும் தேவன் நன்மையாக மாற்றுவார். விசுவாசிங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.